இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு விசுவாசத்தின் செயல்பாடு. வசனம் 2 கொரிந்தியர் 4:13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். பாருங்க, இங்கே பவுல் இந்த வசனத்தில் பழைய ஏற்பாட்டில் இருந்த விசுவாசத்தின் அந்த ஆவியை பற்றி என்ன பண்ணுறார், பேசுகிறார். அந்த விசுவாச ஆவி இன்று நம்மிடம் இருக்கிறது. அது திடமாக நம்மை ஊக்குவிக்கிறதா இருக்குது. அதாவது சிக்கல்கள், துன்பங்கள், எதிர்ப்புகள் உள்ள போதிலும் நம்மை நம்பிக்கையோடு நிறுத்துகிறது. பாருங்க, அப்போ அந்த விசுவாசம் முதலில் உள்ளத்தில் உண்டாகிறது. அதை நாம் பேசும் முன்பே நம்புகிறோம் இல்லையா? இதுதான் ஆவிக்குரிய செயல்முறை. பாருங்கள், நம்ம வாக்குறுதிகளை தத்தத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நம்புகிறோம். அதன் பின் அவைகளை நாமே நம்முடைய வாயால் அது சாட்சியாக பேசுகிறோம். நம்ம உள்ளத்தில் தேவனின் சத்தியங்களை நம்ப வேண்டும். பிறகுதான் அதை நம் வாயால் அதிகாரத்துடன் பேச வேண்டும். பாருங்கள், அதாவது இந்த வசனத்தின் மூலமாக 4 முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். பாருங்கள், 1 பாருங்கள் விசுவாசம், எழுதப்பட்ட வார்த்தை, 3 நம்பிக்கை, 4 பேசுகிற அந்த வார்த்தை. இதுதான் விசுவாசத்தின் செயல்பாடு என்பது இருதயத்தில் நம்பிக்கை வைத்து தேவனுடைய வார்த்தையை அதிகாரமாய் பேசுவது. எழுதப்பட்ட வார்த்தை மூலமாய் தேவனுடைய வார்த்தையை அதிகாரமாய் பேசுவது. பாருங்க, அப்போ தினமும் ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்துக்கொண்டு அதை விசுவாசத்துடன் நம் வாயால் பேசும் பொழுது, நம்ம சூழ்நிலை பார்த்து பேசாமல் விசுவாசத்தின் கண்ணோட்டத்தோடு பேசும் பொழுது அது நடக்கும். பாருங்க, அந்த விசுவாச வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் பயிரிடும் விதைகள் போல நேரம் வந்ததும் அது பலனளிக்கும் என்று நம்பிக்கை இருக்க வேண்டும். சங்கீதம் 116:10 கூட பாருங்களேன், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று தாவீதாசன் சொல்லுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், அதுதான் நான் பேசுகிறேன். பாருங்க, சாமுவேல் 17 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தாவீது பாருங்க கோலியாத்தை எதிர்கொண்டு என்ன சொல்கிறான் பாருங்க, நீ என்னை வாள் ஈட்டியினாலும் வருகிறாய், ஆனால் நான் தேவனின் நாமத்தில் வருகிறேன் என்று சொல்கிறார் இல்லையா? அப்போ இஸ்ரவேலுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்று இங்கே இருக்கிற கூட்டத்தார் அனைவரும் அறிந்து கொள்ளட்டும் என்று தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அது பேசின உடனே தேவனுடைய ஆவி செயல்பட தொடங்கியது. பாருங்களேன், தாவீது பேசும் வார்த்தைகள் பாருங்க, அது தன்னம்பிக்கையினால் பேசுகிற காரியம் அல்ல. தேவன் மீது உள்ள நம்பிக்கையை வைத்து அவர் பேசுகிறார், அதிகாரமாய் பேசுகிறார். பாருங்க, இது விசுவாசிக்கிறாரு, இருதயத்தில் நம்பிக்கை வைத்து அந்த அதிகாரத்துடன் தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். பாருங்கள், இதுதான் விசுவாசத்தின் செயல்பாடு. இன்றைக்கு இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு இடைப்படுகிற காரியம் விசுவாசத்தின் செயல்பாடு என்றால் என்ன? அதாவது இருதயத்தில் நம்பிக்கை வைத்து தேவனுடைய வார்த்தையை அதிகாரமாய் பேச வேண்டும். அந்த எழுதப்பட்ட வார்த்தை மூலமாய் நம்ம பேசுகிற வார்த்தை அதிகாரம் உள்ளதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வல்லமை தான் தேவன் நமக்குள்ளாக வைத்திருக்கிறாரு. அவர் செயல்படுகிறார். பாருங்க, நமக்குள்ளே இருந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு. அப்போது நம்ம விசுவாசிக்கிறதுல பாருங்களேன், அநேக வேளையில் நம்ம விசுவாசிக்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது. ஏன் அநேக ஜெபத்துக்கு நம்மளுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால், நம்ம விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் ஏன் கிடைக்க மாட்டேங்குது பார்த்தா, அந்த எழுதப்பட்ட வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. அப்போது நான் எழுதப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்கிறேன். தேவன் வார்த்தையாக இருக்கார், வார்த்தை தேவனாக இருக்கிறார். அந்த வார்த்தையை நான் பேசும் பொழுது தேவனுடைய வல்லமை, எப்படி தாவீதுக்கு கோலியாத்தை முறியடிக்கும் பொழுது நான் தேவனின் நாமத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஆவி எப்படி செயல்பட்டதோ அதே மாதிரி நம்ம எழுதப்பட்ட வார்த்தையை விசுவாசத்துடன் நம்பிக்கை வைத்து அதை பேசும் பொழுது அதுலேருந்து ஒரு வல்லமை வருகிறது. அந்த வல்லமை கண்டிப்பாக அது நிறைவேறும். அது எதிர்கொள்ளும். பாருங்க, நம்ம அவசரப்பட வேண்டாம். அந்த வார்த்தையை நம்ம விதைத்தாலே, அந்த வல்லமை உள்ள வார்த்தையை விதைக்கும் பொழுது கண்டிப்பாக அது பலன் கொடுக்கும். ஒரு விதை விதைத்தால் கண்டிப்பாக அதுக்கு எல்லா சூழ்நிலையும், தண்ணீர், நல்ல நிலம் எல்லாமே இருந்தால் கண்டிப்பாக அது முளைக்கும். பாருங்களேன், அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை நாம் விதைப்போமானால், வாயிலே அறிக்கையிடுமானால் பாருங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவன் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அது சாதாரண பலன் கிடையாது. அது 30, 60, 100 பலன் கொடுக்கிறதா இருக்கிற ஒரு வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்குது. இந்த வாயை வைத்து நம்ம நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டும். பாருங்கள், விசுவாசம்னா எழுதப்பட்ட வார்த்தையை நம்பிக்கை வைத்து இருதயத்தில் அதை பேச வேண்டும். அது
அதிகாரமாய் பேச வேண்டும். கண்டிப்பாக தேவன் அதுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கார். நம்ம தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் எழுதின வார்த்தை ஒன்றும் அழிந்து போவதில்லை, ஒளிந்து போவதில்லை என்று பார்க்கும். வானமும் பூமி ஒளிந்து போனால் அவர் வார்த்தை ஒன்றாகிலும் அழிந்து போவதில்லை என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதை நம்ம விசுவாசிப்போம். விசுவாசமுள்ள வார்த்தையாய் எழுதப்பட்ட வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசி இருதயத்தை நம்பிக்கை வைத்து பேசுவோம். கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, என் சூழ்நிலை பார்க்காமல் விசுவாசத்தின் கண்ணோட்டத்தில் இருந்து உம்முடைய வார்த்தையை நம்பிக்கையோடு பேசும் பொழுது என் வார்த்தைகள் விசுவாசத்தின் முளைப்பயிராக விளங்கட்டும் அப்பா. என் வார்த்தைகள் உமது சத்தியத்தின் பிரதிபலிப்பாக இருக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.